ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம்னா, ஒரு நபர்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு, பட் அவர்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. பட்டா அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்றதுன்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். இப்போ ஒரு நபர்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு, பட் அவர்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் இல்ல. அது எப்படி வந்து அவரோட ப்ராப்பர்ட்டின்றது வந்து அவர் ஐடென்டிஃபை பண்றது, காமிக்கிறது? இப்ப என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்ப வந்து அவங்களுடைய வாரிசுகள். இப்போ அந்த ம், மாரி ப்ராப்பர்ட்டி வந்து டாக்குமெண்ட் அதாவது பத்திரம் இல்லாம இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர் தாத்தா பயன்படுத்தி இருப்பாரு. கொள்ளு ம், தாத்தா பயன்படுத்தி இருப்பாரு. அடுத்தது அந்த அடுத்த தாத்தா, ம், அடுத்தது அப்பா அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்படின்னு ம், இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்துட்டு அ அவங்க அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்கும். அதாவது நீங்க ம், ஏதாவது ஒரு ரேஷன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ அந்த மாரி ஏதாவது டாக்ஸ் கட்டியிருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல ம், வந்து அட்லீஸ்ட் இல்லன்னா பீமம் ஃபைனாவது கட்டியிருப்பாங்க. ம், ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ம், அதாவது அந்த மூதாதையர் சொத்துக்கள் அப்படின்றது. ஸோ ம், அத பேஸ் பண்ணி இவங்க வந்து ரைட்ஸ் வந்து உரிமை கொண்டாட முடியும். ம், அது எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து ரெஜிஸ்டர் ம், தாலுகா ஆஃபீஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ம், சாரி வில்லேஜ் ஆஃபீஸ்ல. ம், வில்லேஜ் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்டர போய் பார்த்துட்டீங்கன்னா, நீங்க பழைய தேடும்போது ம், அவங்களுடைய தாத்தா பேரு, அவங்களுடைய அப்பா பேர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ம், அது வந்து ஒரு டாக்குமெண்ட். ம். நீங்க வந்து அந்த இடத்த பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட். ஓகே, இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லார்கிட்டயுமே சொல்றது, உங்கள்ட்ட பத்திரம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. டாக்ஸ நீங்க கட்டிட்டே வாங்க. ஓகே. அந்த இடத்துக்கான தீர்வை. ம், ம், இப்ப நத்தம்ல வந்து பாத்தீங்கன்னா, சில இடங்களுக்கு தீர்வை இருக்காது. அது ம், 0 தீர்வை. அது பிரச்சனை கிடையாது. ம், ம். இப்ப தீர்வை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது டாக்ஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ரூ. 1 ரூ. 2 தான் இருக்கும். ஓகே, வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் இப்ப தரிசு நிலம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகே. ம், ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கும். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 1 ரூ. 2 ரூ. 5 அந்த மாரி தான் இருந்துச்சு. ம். மேபி கொஞ்சம் ஸ்லைட்லி நெறைய சேஞ்சஸ் வந்திருக்கும்ல. நான் சொல்றது பழசு. ஓகே. இப்ப ம், அந்த மாரி சேஞ்சஸ் வரும். அப்ப நீங்க அத கட்டிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து இப்போ உங்க பேர்ல ஏதாவது வந்து அந்த தீர்வைகள் வந்துட்டே இருக்கும்போது, நீங்க அத பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ம், அனுபவத்தாரர். ம், அப்ப அந்த லேண்ட்ல உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ம், ஸோ அப்படின்னு இருக்கிற பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ரிஜிஸ்டர பார்த்துட்டீங்கன்னா, அதுல உங்களுக்கு தெரியும். ம், உங்களுடைய முன்னோர்கள் அத பயன்படுத்தி இருந்தது. அத ஒரு டாக்குமெண்டா எடுத்துக்கலாம். ம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கட்டியிருக்கக்கூடிய தீர்வைகள் அதாவது என்ன அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப். ஓகே, ஏதோ ஒண்ணு கட்டியிருப்பாங்க. இல்லன்னா வந்து வாட்டருக்கான கனெக்ஷன்ஸ் கட்டியிருக்கலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட். இது வந்து அந்த இடங்கள அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப். ஓகே, இதையெல்லாம் ஒரு டாக்குமெண்டா வச்சுட்டு நீங்க பேசிக் டாக்குமெண்ட் இன்னும் கலெக்ட் பண்ணணும். ஓகே. பழைய டாக்குமெண்ட்ஸ்ல எடுக்கணும். ம். ஈசில அவங்க பெயர்கள் எல்லாம் வரும். ரிஃப்ளெக்ட் இதெல்லாம் ஆகுது. ஒரு டாக்குமெண்டா வச்சுட்டு நாங்க வந்து இந்த மாரி இருந்தோம் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க வந்து பட்டாக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நபரோட ப்ராப்பர்ட்டில பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பட்டாவோட பேர் வந்து தவறுதலா இன்னொருத்தர் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அ அப்போ அவங்க என்ன செய்றது? இது 2 விஷயத்துல நடந்திருக்கும். ஒண்ணு வந்து போலித்தனமா அந்த இடத்த ஏன்னா இவங்க டாக்ஸ் கட்டிட்டு இருக்க மாட்டாங்க. ம், அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் ம், இப்ப ரீசென்ட்டா சொல்லல பழசு முன்னாடி நடந்த சம்பவங்களா இருக்கலாம். ம், அவர வந்து இவ ஏதாவது பண்ணி அவர்கிட்ட எழுதி வாங்கி, ம், இது வந்து இவருடைய இடத்தின் அனுபவத்தில் பாத்தியத்தில் இருக்கு. ஏன்னா அந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கு தெரிய போறது ம், கிடையாது. ம், இப்ப விஏஓ வந்து சர்டிபிகேட் குடுத்தாருன்னா, அத வந்து ஆர்ஐ ரெக்கமெண்ட் பண்ண போறாரு. அத பேஸ் பண்ணி தாசில்தார் பட்டா குடுக்க போறாரு. ம், அதுதான் தாசில்தார் பண்ண போகக்கூடிய விஷயம். ம், ம். அப்போ நீங்க விஏஓ கரெக்ட் பண்ணியாச்சுனாலே நீங்க அத வாங்கிக்கலாம். ஓகே. இது வந்து அப்படின்ற பட்சத்துல அந்த லேண்ட் ஓனருக்கு தெரியும். ஏன்னா இவரு பார்த்தா டாக்ஸ் கட்டவே இல்லையே. ஆமா. ஓகேங்களா? அப்ப ம், டாக்ஸ் கட்டியாச்சுன்னா விஏஓ சர்டிஃபை பண்ண முடியாது. ம், ம், ஓகேங்களா? 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் நீங்க டாக்ஸ் கட்டல அப்படின்னா, நீங்க அத அனுபவிக்கல அப்படின்றத தான் பேஸா வச்சு அவங்க அந்த விஏஓ என்ன பண்ணுவாங்கன்னா, ம், இந்த மாரி எழுதி குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவருடைய அனுபவ பாத்தியத்தில் இருக்கு. ம். இத ஒரு ப்ராசஸ் பண்ணி அவர் பட்டா எடுத்து வச்சிருந்திருக்கலாம். ஓகே. சோ இது ம். வந்து போலி பட்டா. ஓகே. ஏன்னா அவர் அந்த இடத்த அனுபவிக்கல. அந்த இடத்த இவங்க தான் அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா வேற ஒருத்தர் பட்டா வாங்கி கரெக்ட், இருக்கிறார். கரெக்ட், திருட்டுத்தனமா வாங்கி இருக்கிறார். கரெக்ட். அதுதான் பேஸ். ஓகே. செகண்ட் திங் பார்த்துட்டீங்க அப்படின்னா, யூடிஆர் நம்ம ஸ்கீம்ல நெறைய மிஸ்டேக்ஸ் வந்துச்சுல்ல. ம். அதுல அந்த மாரி ஏதாவது அதாவது ஒரே பெயர் கொண்ட பலர் வந்து ஒரே கிராமத்துல இருப்பாங்க. ஓ! செந்தில்னா அந்த ஊர்ல 4, 5 செந்தில் இருப்பாங்க. கரெக்ட் தான். இசக்கி முத்துன்னு சொன்னா 5, 6 இசக்கி முத்து இருப்பாங்க. அந்த மாரி நெறைய இருக்கும்போது, இப்போ கார்த்தின்னு பார்த்துட்டீங்கன்னா, கார்த்தி அந்த மாரி இருக்கும்போது, அந்த ஊர்ல அப்பாக்கள் பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாரி இருக்கும். அதே ம். இனிஷியல வச்சு தான் வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க வேண்டியது வேண்டியது. இருக்கும். ம். அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இந்த மாரி சில நேரங்கள்ல மாறிடலாம். கஷ்டம் தான். அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது, இந்த மாரி தவறுதலாவும் மாறலாம், போலியாவும் மாறலாம். ஓகே. பட் அதுக்கு தான் நம்ம எப்பவுமே திரும்ப, திரும்ப, திரும்ப எல்லார்ட்டயும் சொல்றோம். உங்களுடைய லேண்ட் வந்து தீர்வை உள்ள லேண்ட். அதாவது டாக்ஸ் லேண்டா இருக்கிற பட்சத்துல, ம். நீங்க அனுபவதாரரா இருக்கீங்க, இல்லன்னா ஓனரா இருக்கீங்க, வாட்டெவர் மே பி. அத மட்டும் நீங்க வருஷா வருஷம் கட்டிருங்க. ஓகே. கட்டிட்டீங்கன்னா, இன்கேஸ் வந்து ஒருவேள உங்க பேர்ல யாராவது தவறுதலா பட்டா எடுத்தா கூட, அடுத்தது அந்த பட்டால தீர்வை மாறி இருக்கும். ம். கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. கண்டுபிடிச்சு நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். ம். நீங்க 20 வருஷம், 30 வருஷம் கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா, அவன் 20 வருஷம் வந்து அவன் அனுபவ பாத்தியத்துக்கு வந்துடுறாங்கல்ல. ம். சோ அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஓகே. சோ அது அவங்க கவனமா இருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாரு இல்லையா? ஆவணங்கள் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ வந்து அ எ எப்படி போயிட்டு யார போயிட்டு அப்ரோச் பண்றது? எங்க போயிட்டு அப்ரோச் பண்றது? வில்லேஜ் ஆஃபீஸ் தான் போய் ஆகணும். ம், வில்லேஜ் ஆஃபீஸ்ல போயிட்டு இவங்களுடைய பழைய ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் எடுக்கணும். ம், அவர் வந்து இப்ப அங்க ஏதாவது விஏஓ வந்து ஏதாவது தில்லுமுல்லு பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவர் ரிஜிஸ்டர் எடுத்து காமிக்க மாட்டார். ம், ஸோ ம், அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்துல நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல தான் நீங்க வந்து கேட்கணும் டீட்டெயிலா. இது நம்ம ம், இன்னும் டீட்டெயிலா ஏன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் நம்ம காமனா சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து ம், ஒரு வாஸ்ட் ஏரியா. அது வந்து நம்ம நெறைய டீட்டெயிலா சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால, ம். ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம அந்த கண்டிப்பா அப்டேட்ஸ் அந்த போய்க்கிட்டே இருக்கும். இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். ம், அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போய் வில்லேஜ் ஆஃபீஸ்ல கேட்கலாம். ம், ஃபர்ஸ்ட் அப்படி கேளுங்க. அததான் வந்து முறை. ம், சும்மா எடுத்ததுக்கெல்லாம் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்னு போகக்கூடாது. ம், போய் கேளுங்க. கேட்டு வந்து பட்டா, சிட்டா ம், உங்களுடைய பழைய இது இருக்கும் இல்லையா? ம், அது அடங்கல் நீங்க கேளுங்க. விவசாய நிலம் அடங்கலும் கேளுங்க. ம், ஸோ அது ஒண்ணு இருக்கு. ம், ஸோ அத வந்து நீங்க வந்து இங்க தவறுதலா இருக்கிற பட்சத்துல, ம், நீங்க வந்து பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்கலாம். ம், அதாவது நீங்க 30 வருஷம் கேட்கறீங்களா? 50 எனக்கு தெரிஞ்சு யூடிஆர்க்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட் ம். 1960க்கு மேல இருந்து முன்னாடி உள்ளதுன்னா, ஒரு ஓல்டு செட்டில்மென்ட் ரெஜிஸ்டர் ஒண்ணு சொன்னோம் இல்லையா? ஆமா. அதுவா இல்லன்னா வந்துட்டு ஆர்எஸ்ஆர் ரெஜிஸ்டர் வாட்டெவர் மேபி உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க எடுத்துக்க வேண்டியதுதான். ம், எடுத்து அத நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இதுவரைக்கும் நம்ம தாத்தா பேர்ல இருக்கு, இல்ல அப்பா பேர்ல இருக்கு. இந்த ம், இடத்துல மாறி இருக்கு அப்படின்னு. ம். அப்ப அடுத்தது அத பேஸ் பண்ணி நீங்க ஆர்டிஐ ஃபைல் பண்ணணும். ஓகே. எதன் அடிப்படையில வந்துட்டு இத வந்து மாத்துனாங்க. ம், அது வந்து அப்ப ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்ட குடுத்திருப்பாப்ல இல்லையா? ம், அத ம், நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, அத வச்சு தவறுதலா அந்த மாரி பட்டா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பீல் பண்ணலாம். ம், ம். சோ அத நம்ம செய்யணும். ஆனா ஓகே, என் இடம் நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கான ஆதாரங்கள் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. ஓகே. ஓகேவா? அத நீங்க எடுக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ம், ம், நீங்க நேரடியாவும் போய் எடுத்துக்கலாம். நீங்க மத்தபடி தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா எடுத்துக்கலாம். ம். பேஸ் என்னன்னா, நம்ம வந்துட்டு இப்ப விஏஓஸ்க்கு வந்து தே ஹேவ் ஆல்ரெடி அவங்க நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். கரெக்ட் தான். சோ அந்த நேரத்துல போயிட்டு சும்மா சும்மா வந்து நீங்க ஆர்டிஐ ஃபைல் ஏன்னா விஏஓக்கு ஆர்டிஐ ஃபைல் பண்ண முடியாது. ம். அதே மாரி பஞ்சாயத்து பிரசிடென்ட்க்கும் ஆர்டிஐ ஃபைல் பண்ண முடியாது. ஓகே. நம்ம ஃபைல் பண்ண வேண்டியதுனா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தாலுகாக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ம், ம். அங்க ப்ராசஸ் ஆயி திரும்ப விஏஓக்கு தான் வரும். ஓகே. பட் ஏன்னா வந்து விஏஓங்கிறவர் வந்து அங்க ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ம், அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கலாம், இல்லன்னா 2 அசிஸ்டன்ட் இருக்கலாம். ம்ஹ்ம். ஏதோ சம்திங் இருக்கும். பட் ம். அவர் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர் கிடையாது. ஓகே. எங்க பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர் இருக்கிறாங்களோ, அங்க தான் நீங்க அப்ளை பண்ணணும். ம். ஆனா டேட்டா குடுக்குறவர் யாரா இருப்பார்னா, விஏஓ தான் குடுப்பாரு. ஓகே. அவரு இங்கேருந்து தாசில்தார் குடுப்பாரு. அவங்க நமக்கு வந்து இருக்கும். பெரும்பாலும் இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர் வந்து தாலுக்கால பார்த்தீங்கன்னா, டெப்டி தாசில்தார் யாராவது ஒருத்தர் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பாங்க. ஓகே. ஓகே. ஸோ அந்த மாரி இருக்கும். அதாவது எப்படின்னா, கு ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரமோஷன். அதுக்கப்புறம் அவங்க வந்து டெப்டி தாசில்தாரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அப்படின்னு அது மாரி ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருப்பாங்க. அவங்க ம். வந்து டெப்டி தாசில்தாரா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க தான் பப்ளிக் இன்ஃபர்மேஷனா ஆஃபீசரா இருக்கலாம். சில இடங்கள்ல வந்து தாசில்தார் கூட இருக்கலாம். ஸோ ஓகே. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த இடத்த பொறுத்து தான். ம்ஹ்ம். அவங்களுடைய ரேங்க பொறுத்து, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து அவங்களுக்கு அந்த போஸ்டிங்ஸ் குடுப்பாங்க. ஸோ ஓகே. அப்படின்னு இருக்கும்போது நீங்க வந்து விஏஓ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஆர்டிஐ ஃபைல் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ம், திங்ஸ். ம். அப்ப நீங்க உங்களுக்கு தகவல் வேணும்னா 2 ஆப்ஷன். நேரடியா விஏஓ போய் பாருங்க. சார் இந்த மாரி வந்து தவறுதலா இருக்கு. எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு. நாங்க தான் இத பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஓகே. ஆனா வந்து எனக்கு இது இல்லனால இந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு வேணும்னா, அத நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட். இல்ல அவர் குடுக்க மாட்டேன் அப்டின்னாருன்னா, நீங்க வந்து தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல போட்டு எத்தன வருஷம் டீடைல்ஸ் வேணுமோ நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே. அதுவும் நீங்க வறுமை கோட்டு கீழ இருக்கீங்க அப்படி உங்களோட ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா? ம், அதுல ஏஏஒய் அப்படி இல்லன்னா பிஹெச்ஹெச் கார்டு இருந்துச்சுன்னா, அவங்க ம். கூட அனைத்து தகவலும் அவங்க இலவசமா தான் குடுப்பாங்க. நீங்க ஓகே. ரூ. 1 கூட கட்ட வேண்டாம். ஸோ எந்தவித ஃபீஸ் நம்ம பே பண்ண தேவையில்ல அதுக்கு. ஓகே. இல்ல என்பிஹெச்ஹெச் கார்டு இருந்தா கூட, ம், நீங்க உங்களுடைய பஞ்சாயத்துல வந்து வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்கள்னு ஒரு ம், புக் இருக்கும். ம். அந்த புக்ல உங்க பேர் இருந்துச்சுன்னா, அத ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீங்க அத வச்சு அட்டாச் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்கணும். ஓகே. அதாவது தகவல் குடுக்குறதுக்கு வந்து காசு தேவைப்படாது. ம், நீங்க ஜெராக்ஸ் காப்பி வேணும்னு கேட்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ம், ரெஜிஸ்டருடைய ஜெராக்ஸ் காப்பி கேட்கிறீங்க. ம், சிட்டாவுடைய ஜெராக்ஸ் காப்பி கேட்கிறீங்க. ம், பட்டா அந்த மாரி ஜெராக்ஸ் காப்பி கேட்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ம், ம், ரூ. 2 ரூ. 5 அந்த மாரி சார்ஜஸ் பண்றாங்கன்னா, ம். அப்ப அதுக்கு நீங்க அடிஷனல் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. நீங்க வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ரேஷன் கார்டு அதிலேயே போட்டுருக்கலாம் ஏஏஒய் ஓகே. மிகவும் ஏழை. ம், பிஹெச்ஹெச் ஏழை. ம், வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ம். நீங்க என்பிஹெச்ஹெச் கார்டு இருந்துச்சுனாலும், உங்களுடைய பஞ்சாயத்துல நீங்க வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட் அவுட் இருந்துச்சுன்னா, நீங்க அத ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. எடுத்து அத அட்டாச் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு குடுக்க போறாங்க ஃப்ரீ ஆஃப் கரெக்ட். காஸ்ட்ல. ஸோ அதே மாதிரி இந்த அஃபிஷியல்ஸ் கிட்ட நம்ம அப்ளிகேஷன் எடுத்துட்டு போயிட்டு சப்மிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். குடுத்துட்டாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை அப்படியே நடக்குமா? இல்ல இந்த அபிஷியல்ஸ் கிட்ட இப்போ ம், நார்மல் பிழை திருத்தம் அதாவது தாசில்தார் குடுக்குறாங்க சின்ன சின்ன பிழை திருத்தம் அப்படின்னா நீங்க அவங்க கிட்டயே அப்பீல் பண்ணிக்கலாம். ம், பெட்டர் வந்துட்டு பெரிய மேஜர் கரெக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய இஷ்யூஸா இருக்கட்டும். ம், சில கரெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு நீங்க வந்து பெட்டர் நீங்க வந்து ம், ஆர்டிஓ ம், ஆர்டிஓ
ம். ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், வருவாய் கோட்டாட்சியர் சொல்றோம் இல்லையா, ஓகே. அவங்க கிட்ட தான் நீங்க வந்து கொடுக்கறது பெஸ்டா இருக்கும். ஏன் ம். அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அவங்களும் ஆர்டிஓ வந்து விசாரணைக்கு கொடுப்பாங்க. ம். அவங்க வந்து தாசில்தாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இது என்ன பிரச்சனைன்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். அது நம்ம இப்ப நீங்க சொல்லும்போது வந்து லேண்ட ஒருத்தர் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ம். ஆனா பட்டா ஒருத்தர் அவர்களுக்கு தெரியாமலே பேர் மாத்திருக்காங்கன்ற பட்சத்துல அது வந்து நீங்க வந்து டிஆர்ஓ கிட்ட தான் கொடுக்கணும். ம். அதான் தாசில்தார் கொடுத்தா அதே தாசில்தார் பட்டா கொடுத்துருப்பாப்ல. கரெக்ட் தான். ம். அவர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆக்சன் இருக்க சோ போகுது? ஒண்ணும் நடக்காது அங்க. ம். So அப்படின்னு இருக்கும்போது நீங்க வருவாய் கோட்டாட்சியர் கிட்ட தான் கொடுக்கணும். ம். கொடுக்கும்போது நீங்க எப்பவுமே நம்ம சொல்றதுதான், நீங்க ப்ராப்பரா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கணும். உங்களுடைய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் பர்டிகுலரா ரொம்ப தெளிவா இருக்கணும். ம். எழுதுறதும் வந்துட்டு அவங்களுக்கு புரியணும். கரெக்ட். நீங்க எந்த சும்மா வந்துட்டு ஐயா நாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து இப்படி 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 இருக்கும்னு எழுதுறத விட்டுட்டு பொருள்ல வந்துட்டு நாங்க இதுல வந்து இத்தனை வருஷமா வசிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரியாம இது நீங்க வந்து என்ன ஏ ரிஜிஸ்டர் எடுத்திருப்பீங்க இல்லையா? ம். அப்ப எந்த பீரியட்ல வந்து ஒருத்தர் போலி பட்டா வாங்கியிருக்காருன்றது அதுல இருக்கும் இல்லையா? தெரியும். அப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து எங்க பேர் எங்களுக்கு தெரியாமலே அந்த இடத்த வந்து பட்டா பெயர் மாத்திரம் பண்ணியிருக்காங்க. அதனால உரிய நடவடிக்கை எடுத்து அந்த பட்டாவை ரத்து பண்ணி எனக்கு புதிய எங்களுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு நம்ம பொருள்ல கொடுக்கணும். அதான் சிம்பிள் அண்ட் ஸ்வீட். என்ன அவங்களுக்கு தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் அத மட்டும் கொடுத்தா அத போதும். பார்த்தாலே நீங்க உள்ள என்ன எழுதியிருக்கீங்கன்னு அந்த ஆபீசருக்கு தெரியும். ம். ம். அவருக்கு உங்களுடைய ஒரு அப்ளிகேஷன் தான் அவருக்கு வேலை கிடையாது. அவருக்கு 1008 வேலை இருக்கு. அதுல ஒரு அடிஷனல் வேலை இது. ஓகே. அவரு உட்கார்ந்து உங்களுடைய பக்கம் பக்கமா உட்கார்ந்து புரட்டி படிச்சுட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்காது. ம். ம். புரியுதா? அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். 2வது அந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் என்ன குடுக்குறோமோ, ம். அது ஒரு பஞ்ச் நீங்க குடுக்கும்போது, அதுவுமே ஒண்ணொண்ணும் நீங்க எழுதணும். ம். பார்வை அப்படின்னு போட்டுட்டு, நீங்க வந்து இந்த ஆண்டு உள்ள சிட்டா, இந்த ஆண்டு உள்ள பட்டா, இந்த ம். ஆண்டு உள்ள பதிவேடு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நீங்க அப்பீல் பண்ணியிருக்கீங்க, வேற ஏதாவது உங்களுடைய வீட்டு வரி ரசீது, அப்புறம் ஈபி பில்லு, ஹவுஸ் ம். டாக்ஸ் ரெசிப்ட். இங்க 1 அப்படின்னா அங்க ஃபர்ஸ்ட்ல அங்க இருக்கணும். ம். இங்க ம். 5ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5வது டாக்குமெண்ட் அங்க பின்னாடி இருக்கணும். கரெக்ட். அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இங்க 1, 2, 3 நீங்க போடுற மாரி பின்னாடி அதுக்கு போடும்போது, இப்ப நார்மல் யூசுவலா நீங்க ப்ளூல எழுதுறீங்க அப்படின்னா, ரெட் மார்க் யூஸ் பண்ணுங்க. ஓகே. சோ அப்ப வந்து அவங்கள எடுத்து பார்க்கும்போது பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. சோ இது நீங்க ப்ராப்பரா வைக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்க்கு ஒண்ணும் என்ன மைண்ட்ல வாங்கன்னா, இது கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆளு தான் ஏதோ கரெக்ட். எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ நீங்க டாக்குமெண்டேஷன் பக்காவா ஒரு செக்லிஸ்ட் மாரி வச்சுட்டு நீங்க பக்காவா அதுக்கு கீழ அட்டாச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலுமே அவங்க ரீட் பண்ணும்போது என்ன சொல்றதுன்னா அவங்க பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டன்ட்டா வந்து கிடைக்கும். சோ அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி முடிச்சிடலாம் சீக்கிரம் அப்படின்ற மாரி இருக்கும். இன்கேஸ் அது கிடைக்கலன்னா ரியலி ரொம்ப டஃபஸ்ட் திங். தேடி தேடி சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி. இல்ல இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது அவங்க கேட்பாங்க. இப்போ வந்து வருவாய் கோட்டாட்சியர் வந்து, நீங்க குடுத்திருக்கிற டாக்குமெண்ட் இது எங்களுக்கு பத்தல. எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் உங்கள்ட்ட இருந்தா குடுங்க அப்படின்னா, ம். சோ அத வந்து அவங்களுக்கு தேடி எடுக்கணும்ன்றதெல்லாம் ஒரு இது இல்லல்ல. ம். நீங்க தான் அத ப்ராசஸ் பண்ணணும். கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க அங்கேயே கேட்டு அப்ளை பண்ணி அவங்களும் எடுத்து குடுப்பாங்க. இல்லன்னா ம். தகவல் அறியும் உரிமை சட்டத்த நீங்க பயன்படுத்தி நீங்க வாங்கி அத ஒரு டாக்குமெண்டா நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, ம். என்ன அதுக்கு அடுத்து என்ன கேட்கும்? எஸ்எல்ஆர் காப்பி கேட்க போறாங்க. ம். ஓல்டு செட்டில்மென்ட் ரெஜிஸ்டர் கேட்க போறாங்க. ஏன்னா சப்டிவிஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர் கேட்க போறாங்க. ம். அதுக்கு முன்னாடி ரீசர்வே ரெஜிஸ்டர் ஒண்ணு இருக்கு. ம். அந்த ஆர்எஸ்ஆர் ரெஜிஸ்டர். கரெக்ட். சோ இத கேட்க எல்லா போறாங்க. ரெஜிஸ்டரையும் தூசி தட்டி எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆமா. இது வந்து என்னன்னா ம். சில டாக்குமெண்ட் வந்துட்டு மாவட்ட ஆட்சியர், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உள்ள ஆவண காப்பகத்துல இருக்கும். ம். சில டாக்குமெண்ட் வந்துட்டு மாநில ஆவண காப்பகத்துல இருக்கும். ம். தேடி எடுக்க வேண்டியது ஒரு பொறுப்பு. கரெக்ட் சோ தான். அத எடுத்து நம்ம குடுத்தாதான் அது வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். ம். ம். எப்பவுமே வந்து நமக்கு வந்து நம்ம பேர்ல இருக்கக்கூடிய நிலத்த நமக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஒருத்தன் பட்டா எடுத்திருக்கான் அப்படின்னா, கொஞ்சம் வேலை செய்யறவரா தான் இருப்பாங்க. ம். இவருக்கு வந்து கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் சப்போர்ட் பண்ணாம அந்த பட்டா பேர் மாறி இருக்காது. கரெக்ட் தான். சோ அது மாறுதுன்னாலுமே வந்து ஒண்ணு இன்ஃபர்மேஷன் இவருக்கு கிடைச்சிருக்கணும். எந்தவித இன்ஃபர்மேஷன் இல்லாம மாறி இருக்குன்னா, ஏதாவது என்ன சொல்றது? இன்டைரக்ட் ஒரு ஏதோ டீலிங் ரிலேஷன்ஷிப். அண்டர் டீலிங் கூட இருக்கலாம். நம்ம சொல்ல முடியாது. சோ ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் கூட இருக்கலாம். பட் அ என்ன அப்டின்னா, இது நம்ம பக்கம் தப்பு அப்டின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். நீங்க வருஷம் வருஷம் ஏன் டாக்ஸ் கட்டாம விடுறீங்க? ம். இது உங்களுடைய அனுபவ பாத்தியத்துல இருக்கு. ம். நீங்க டாக்ஸ் கூட வேண்டாம். அட்லீஸ்ட் ஃபைனாவது கட்டுங்க. பெனால்டி அமௌண்டாவது கட்டுங்க. கரெக்ட் தான். ஐயா அட்லீஸ்ட் நாங்க கவர்ன்மெண்ட் இடத்த பயன்படுத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு பெனால்டிய போடுங்கன்னு சொல்லி பெனால்டியாவது கட்டுங்க. பீமமா வாங்குங்க. அட்லீஸ்ட் ஒரு நீங்க பெனால்டி கட்டுற ஒரு ஹிஸ்டரினாவது அதுல தெரியும்னு சொல்ல வரீங்க. ஏதோ ஒண்ணு உங்க பேர் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகட்டும். ஓகே. ஓகேங்களா? இப்ப உங்க பேரு ரிஃப்ளெக்ட் ஆனா தானே நாளைக்கு பிரச்சனைனா உங்களுக்கு அங்க வந்து இதாக முடியும். ம். ம். நீங்க அங்க கண்டிப்பா. தாத்தா பேரு இருக்கு. அதுக்கப்புறம் உங்க பேரு எப்ப வர்றது? தாத்தா போயிட்டாரு. ம். அப்பாவும் போயிட்டாரு. இப்ப அனுபவிக்கிறது யாரு? நீங்க. கரெக்ட். அப்ப உங்க பேரு அங்க ரிஃப்ளெக்ட் ஆகணுமா வேண்டாமா? கரெக்ட். அதுக்கு அந்த டைம்ல அவர் முடிவு எடுத்து ஆகணும் அது. இது ஓகே. தெரியாது. அவன் என்ன நினைப்பாங்கன்னா, இது அப்பா தாத்தா காலத்துல நம்ம வச்சிட்டு இருக்கிறோம். அப்பல்லாம் இருந்த மக்கள் வந்து ஜென்யூனா இருந்தாங்க. அடுத்தவங்க இடத்த நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்தவங்களுடைய காசுக்கு ஆசைப்படக்கூடாது. ம். அது அவங்களோட இடம் அப்படின்றது இருந்துச்சு. இப்ப என்ன? அது அவன் இடமா? கொஞ்சம் கல்ல அந்த பக்கம் கொஞ்சம் நீக்கி போடு. தள்ளி போடு. மாறி வந்துருச்சு. நெறைய நெறைய
இப்ப அவன் இருக்கிறான், மிதி அந்த இடத்துல மிதிச்சு அந்த பக்கம் ஏறி குதிச்சு அந்த இடத்தையும் சேர்த்து ஆட்டையை போடு அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. கரெக்ட் சோ தான். அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல்லையும் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ம். நம்ம இடத்த நம்ம பாதுகாப்பா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஓகே. சோ அதே மாரி ஒரு நபரோட நிலத்த வந்து இன்னொருத்தர் வந்து ஆக்கிரமிச்சுட்டாரு. அத ப யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன பண்றது? இப்ப ஆக்கிரமிச்சுட்டாருன்னு சொல்றது, நீங்க அந்த இடத்த அவர் பொசஷன் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ம், ம், நம்ம வந்து போய் சண்டை தான் போடணும். ம், சண்டை ம், போட முடியாது. ம், இப்ப நீங்க அந்த இடத்த அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ம். ஆனா இன்னொருத்தர் தவறுதலா பட்டா எடுத்திருக்காரு. ஆனா உங்க பொசிஷன்லயே இருக்குன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இப்ப நீங்க அந்த இடத்துல இல்ல. ம், ம், உங்க பேர்லயும் இல்ல. ம். நீங்க அந்த இடத்துல இல்ல. அதுல தான் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து நீதிமன்றத்த தான் போய் நாட முடியும். ஓகே. இது வந்து உரிமை பிரச்சனை ஆயிரும். ம், ம், இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன இடங்கள்ல அங்க உரிமை பிரச்சனை இல்ல. அந்த உரிமை அவர்ட்ட தான் இருக்கு. ம், பட்டா மாறுதல் தான் தவறா இருக்கு. ம், இப்ப நீங்க சொல்ற இப்போ கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடமும் அவர் பேர்ல இல்ல. ம். அவங்க தாத்தா, பாட்டி பேர்ல இருந்து இப்ப ஒருத்தர் போலியா அந்த பேரை எழுதி எடுத்துட்டாரு. கரெக்ட். இடமும் வந்து அவருடைய கண்ட்ரோல்ல இல்ல. அந்த யார் திருட்டுத்தனமா பட்டா எடுத்தாரோ அவர் அந்த யூஸ் இடத்த பண்ணிட்டு இருக்காரு. ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நீங்க அடுத்தது நீதிமன்றத்துக்கு தான் போய் ஆகணும். ஓகே. ஏன்னா கவர்ன்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து அவங்கள அப்புறப்படுத்திட்டு உங்கள கொண்டு அங்க உட்கார வைக்கிறது அவங்க வேலை கிடையாது. கண்டிப்பா. ம். ஆவணங்கள்ல வந்து ஏதாவது தவறுதல் இருக்கு அப்படின்னா, அத சரி பண்ணி தர வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. ஓகே. தவறுதலான ஒரு ஆவணம் வந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னா, அத ரத்து பண்ணிட்டு, புதுசா சரியான ஆவணத்த குடுக்க வேண்டியது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ம். கரெக்ட். ஓகேங்களா? அதுக்காக வந்து நீ வெளிய போ, நான் உள்ள உன்ன கொண்டு வைக்கிறேன்றது அது வந்து பண்ண மாட்டாரு. தேவையில்ல. அது அவங்களுடைய வேலை கிடையாது. கரெக்ட். அது வந்து அவங்களுடைய வேலை. எப்ப அப்படின்னா, நீதிமன்றம் உத்தரவு போட்டா, ம். அதன் அடிப்படையில காவல்துறையும், வருவாய்த்துறையும் சேர்ந்து சேர்ந்து அந்த ஒரு செயல்படுவாங்க. முடிவுகள அவங்க எடுக்கலாம். அத தாண்டிட்டு இவங்க வந்து செல்ஃபா வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஓகே. சோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. ம். அப்படின்னு இருக்கும்போது நீங்க நீதிமன்றத்த தான் நாட வேண்டியது இருக்கும். வேற கண்டிப்பா. அப்படி நீங்க நீதிமன்றத்த நாடும்போது சில விஷயங்கள் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் நீங்க அது உங்களுடைய நிலம் அப்படின்றதுக்கான பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே பக்காவா நீங்க எடுத்து வைக்கணும். ப்ரூஃப் ஏதாவது வச்சு. நீங்க டைரக்ட்டா போய் கலெக்ட் பண்ணாலும் சரி, மத்தபடி வந்துட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல எடுத்தாலும் சரி. அதுல முக்கியமானது வந்து பதிவேடு, இந்த நம்ம ரெஜிஸ்டரும், ம். ஈசி ம். இந்த மாதிரிப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். ஓகே. உங்க தாத்தா அப்போ வந்து உங்க தாத்தா வழியா உங்களுக்கு அந்த இடம் வந்துச்சு அப்படின்னா, வாரிசு லீகல் ஏர் சர்டிபிகேட். ம். ம். அதாவது எங்க தாத்தா இருந்தாரு, அதுக்கு அடுத்தது எங்க அப்பா, அதுக்கு அடுத்தது நான் தான் அந்த வாரிசு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் நீங்க ரெடி பண்ணணும். லீகல் ஏர் சர்டிபிகேட் ரெடி பண்ணணும். ஓகே. இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க வந்துட்டு அந்த 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 இடத்துக்கு நீங்க தான் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ம். நீங்க ஆர்டிஓ கிட்ட போலாம். ம். ஆர்டிஓ சரியா நடவடிக்கை ஆர்டிஓ ம். ஆர்டிஓன்னு வந்துச்சு. ஓகே. வருவாய் கோட்டாட்சியர் கிட்ட நீங்க போலாம். வருவாய் கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க மாவட்ட ஆட்சியர்கிட்டயும் நீங்க வந்து புகார் குடுக்கலாம். அதே டைம்ல சிஎம் செல்ல நீங்க வந்து புகார் குடுக்கலாம். ஓகே. ம். ஓகேங்களா? ஆனா அந்த பொசஷன் மாறுது. நீங்க அந்த இடத்துல இல்ல அப்படின்னு அவர அப்புறப்படுத்திட்டு நீங்க உள்ள போணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க நீதிமன்றம் தான் நாடி ஆகணும். ஓகே. நீதிமன்றத்துல நீங்க வந்து போகும்போது, உங்க வழக்குகள் எப்படி நடக்கு அப்படின்றத நீங்க ஒரு நல்ல வழக்கறிஞரா நீங்க வந்து தேர்வு செய்யணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த வழக்குடைய ஈச் அண்ட் அதாவது ஏ டு இசட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நாலேட்ஜ் வேணும். இருக்கணும். அந்த கேஸ் கட்ல ஒரு காப்பி வந்து உங்க கையில எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். ஓகே. என்ன ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தெரியணும். இருக்கணும். கண்டிப்பா. எல்லாமே அட்வொகேட் பாத்துக்கோர், அட்வொகேட் பாத்துக்கோர், அட்வொகேட் பாத்துக்கோர் அப்படின்னா, இந்த அட்வொகேட் அந்த அட்வொகேட் கூட எல்லாம் மிக்ஸ் ஆகி எது உங்களுக்கு ஃபேவர் ஆகும், அன்ஃபேவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. சோ அது இது கேஸ் நம்ம வந்து இழுத்துட்டு போயிடும். இல்ல எல்லா அட்வொகேட்டும் அந்த மாதிரி இல்ல. நிறைய ஜென்யூன் அட்வொகேட்ஸ் நானும் பார்த்திருக்கேன். ம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் அட்வொகேட்டா இருக்கிறாங்க. ஓகே. சோ நீங்க எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா. இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சியை நம்ம நம்ப முடிய மாட்டேங்குது. ஓகே. அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து எதுக்காக நம்ம நம்ம தான் அவங்கள வேலைக்கு வச்சிருக்கோம். ம். ம். இப்ப அவங்க நமக்காக வாதாடுறாங்க. அவங்களுக்கு காசு யாரு குடுக்குறா? நம்ம தான் குடுக்குறோம். கரெக்ட். ஓகேங்களா? நீங்க வக்காலத்து அப்படின்ற ஒரு விஷயம் வாங்குனா மட்டும் தான், எனக்காக இவர் வந்து வாதாடுவார்ன்னு நீங்க வக்காலத்து குடுத்தா மட்டும் தான், அந்த அட்வொகேட் வந்து உங்களுக்காக வாதாட முடியும். ஓகே. ஓகேங்களா? அப்படின்னு இருக்கிற பட்சத்துல, அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான், உங்களுக்கு மேபி ஃபியூச்சர்ல ஓகே இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குது கேஸ்ல. அப்ப நமக்கு இந்தந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கு. ம். இதெல்லாம் பெண்டிங் இருக்கு. உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பா. அப்பதான் ஓகேவா? தெரியும். எல்லா எல்லா ஏன்னா அட்வொகேட் உங்க கேஸ மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. உங்க கேஸ மட்டும் பார்த்தா அவர் வீட்ல ஒரு நாள் கூட ஒழுங்கா சாப்பிட முடியாது. அப்ப அவங்க நெறைய கேஸஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்க கேஸ் அவங்கள்ட்ட இருக்க கேஸ்ல இந்த கேஸ் ஒரு அடிஷனல் ஒண்ணு தான். கரெக்ட். அப்படின்னு 10ல 11 தான் ஆகும். அப்படின்னு இருக்கும்போது, நல்ல ஒரு அட்வொகேட்டா பார்க்கும்போது அவங்க கரெக்ட்டா இருப்பாங்க. சில அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த கேஸ் வந்து இந்த டேட்ல வாய்தா அப்படின்னா, அதுக்கு அட்வான்ஸா இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. இந்தந்த விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுது அப்படின்றது அவ்வளவு அழகா வந்து இன்ஃபார்ம் கேட்டு பண்ணுவாங்க. கிளையன்ட் கிட்ட கேட்டு அது வாங்கிப்பாங்க. மாரி சில அட்வொகேட் வாய்தா அன்னைக்கு காலையில தான் காலே பண்ணுவாங்க. நீங்க ம். வந்துருங்க அப்படின்னு. ம். So, ம். அந்த மாரி இருக்கிறாங்க. சோ அப்ப நம்ம செலக்ஷன் நம்ம கிட்ட தான் இருக்கு. கரெக்ட் தான். டிபெண்ட்ஸ் அப்டேட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு ஃபேவரபிளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் சோ உண்டு. அது அதாவது கோர்ட்டுக்கு தேவை ஆதாரங்களும், சாட்சியங்களும் தான். கண்டிப்பா. அப்ப அத ரெடி பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. மக்களோட பொறுப்பு தான்.
ஸோ வியூவர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.